பேதுரு 1 அதிகாரம் 5 வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 5 வசனம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் நீர் நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளோடு பேசும், வந்திருக்கிறோடு பேசும். இந்த வார்த்தையினால இந்த நாமத்தை மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. கவனிங்கள், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினாலே காக்கப்பட்டுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு சொல்லுகிறார், கடைசி காலத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு எப்படிப்பட்ட ரட்சிப்புல நாம இருக்கிறோம்? அன்பான சபையே, வாலிப பிள்ளைகளே, அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு எந்த ரட்சிப்பை கொண்டு நாம் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆரம்ப ரட்சிப்பிலே, மனம் திரும்ப அந்த ரட்சிப்பிலே நாம் இயேசுவை அவருடைய வருகைக்கு என்ன பண்ண முடியாது? ஆயத்தமாக்கப்பட முடியாது. அல்லேலூயா. இங்கே பேதுரு சொல்லுகிறார், கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற ரட்சிப்புக்கு நாம் எப்படி இருக்கணுமா? ஆயத்தமாக இருக்கணும். அப்ப வெளிப்படுத்தப்படுகிற அந்த ரட்சிப்புனா யார்? இயேசு. அவர் மேகங்களோடு வரும்போது ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் எதிர்கொண்டு போவார்கள். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா என்ன? மத்தேயு 1:21 சொல்லுது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அப்ப ரட்சிப்புனா இயேசுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப ஆரம்பத்துக்கு கொண்டு வந்த இயேசு, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயேசு, இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த இயேசு தொடர்ந்து இருக்கிறாரா? உங்களை தான் கேளுங்க. அல்லேலூயா. இயேசு அப்படி இருக்கிறார். ஆரம்பத்தில் கொண்ட உற்சாகத்தோடு, வாஞ்சையோடு, ஒரு ஜெபத்தை விடாம, ஆலயமே விடாம, ஆண்டவரை இரவும் பகலும் தேடுகிற அந்த ஆரம்ப ரட்சிப்பு இன்னைக்கு இருக்குதா நமக்குள்ள? உங்களை தான் கேட்கிறேன், இருக்குதா? இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இயேசு குறைஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா பேதுரு சொல்லுகிறார், இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற இயேசுவை நீ சந்திக்கும்படியாக நீ ஆயத்தமாக்கப்பட்ட ரட்சிப்பு உனக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப முடிவு பரிந்து நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:13 சொல்லுது, கடைசி வரைக்கும் இன்னைக்கு நீ இயேசுவை தெரிந்து கொண்ட நாள் முதல் கொண்டு கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்புல நீ இருப்பாயனால் நீ என்ன பண்ணுவ? இயேசுவை சந்திக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிப்பை எப்படி பண்றாங்கன்னா, கட்சிப்பை எடுத்து என்ன பண்றாங்க? அப்படியே தொடச்சி போற மாதிரி. எப்படி இருக்குது ரட்சிப்பா? இயேசுவா? அல்லேலூயா. ஏதோ இயேசுவை பார்த்து ரொம்ப வருஷம் ஆன மாதிரி, இயேசுவா சர்ச்சா என்ன ஜெபமா? அல்லேலூயா. இந்த இயேசுதான் கடைசியில உன்னை அழைத்து வரும்படியாக அவர் மேகங்களோடு வரப்போகிறார். அல்லேலூயா. மார்க் 16:16 சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஆரம்பத்துல விசுவாசத்தோடு என்ன பண்ணோம்? இந்த ஞானஸ்நானத்துக்கு ஐயா எப்படியா ஞானஸ்நானம் கொடுங்க, ஞானஸ்நானம் கொடுங்க சொன்ன ஆத்மா காணோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானஸ்நானம் கொடுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆனால் அந்த ரட்சிப்பை பெற்று ஆளே காணாம போயிட்டீங்கன்னா இயேசு வரும்போது நீ எப்படி சந்திக்க முடியும்? அல்லேலூயா. அப்ப ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த ரட்சிப்பை கடைசி காலத்திலே நீ அவரை சந்திக்க முடியாது. நம்ம நினைக்கிற ரட்சிப்பு என்பது நான் முதல்ல இயேசுக்குள்ள வந்துட்டேன், நீ என்ட்ரன்ஸ் பாஸ். ஃபர்ஸ்ட் ஆரம்பம் கொண்ட ரட்சிப்பு என்ட்ரன்ஸ் பாஸ். அல்லேலூயா. ஆனா லூக்கா 1:77 சொல்லுது, பாவ மன்னிப்பின் ரட்சிப்பு. உன் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறதா? நீங்க வந்திருக்கிற சபையை, வாலிப பிள்ளைகளே, உன் இருதயத்துல கையை தொட்டு சொல்லு பாரு. உன் கண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்குதா? உன் இருதயம் ரட்சிக்கப்பட்டிருக்குதா? உன் போன் ரட்சிக்கப்பட்டிருக்குதா? உன் டிவி ரட்சிக்கப்பட்டிருக்குதா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஐயா, என் போன் ரட்சிக்கப்படலையா? என் போன் சர்ச்சில் வந்தா ரட்சிக்கப்பட்டிருக்குது, சைலண்ட்ல வந்தது.
ஆனா நான் வீட்டுக்கு போனோன்னே என் போன் என்ன ஆகுது? அல்லேலூயா. எங்கெங்கயோ ஓடுது என் கை. வாட்ஸ்அப்ப ஓடுது, இன்ஸ்டாகிராம ஓடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உன் போன் ரட்சிக்கப்படும், உன் வீடு ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. இயேசு சதை வீட்டுக்கு வந்து இந்த வீடு, அல்லேலூயா, அல்லேலூயா, இந்த வீட்டுக்கு ரட்சிக்கு வந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, அவன் தனக்கு இருந்ததை நாளத்தனையாக திருப்பி கொடுத்தான். தனக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்கு பிடிக்காத எடுத்து போட்டான். இன்னைக்கு வந்திருக்கிற அன்பான சபையே, இன்னும் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் உனக்குள்ள இருக்குமானால் கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்பை நீ எப்படி சுதந்தரிக்க முடியும்? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க சுதந்திரிக்கிற இந்த சுதந்திரம் என்ன பண்ண போகுது? நீங்க வாசிங்கள், அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கவனிங்கள், அங்கே பரலோகத்தில் இருக்கிற அந்த ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்கள், அந்த சுதந்திரம் எப்படி இருக்குதுன்னா அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரம். அல்லேலூயா. அப்ப இங்கே நாம் சுதந்திரவாளியா இருக்கிறோம். என்ன சுதந்திரம்? நீங்க காண்கிற இந்த ஸ்தலம், நீங்க காண்கிற இடங்கள் எல்லாமே அழிந்து போக போகுது, எல்லாம் வாட போகுது. அல்லேலூயா. ஆனா பரலோகத்துல உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது. அது வாடவே வாடாதான், அது அழியாதது, அது மாசற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சுதந்திரத்துக்குள்ள நீ அடையணும்னா ஆண்டவர் கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு உனக்குள்ள இருக்கணும். நீ இருதயத்தை கை வச்சு சொல்லுங்க, அந்த ரட்சிப்பு எனக்குள்ள இருக்குதா? அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு. அப்போ இன்றைக்கு உலகத்தினால பெற்றோரினால் பிள்ளைகள் வர்ற அந்த வித்து, இது அழிவை நோக்கி போகிறது. அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் நீங்கள் 23ஆம் வசனம் வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கவனிங்கள், இன்றைக்கு நாம் நம்முடைய பெற்றோர் வழியாக ஒவ்வொரு சந்ததி வழியாக வர இந்த வித்து எப்படிப்பட்ட வித்து? அழிவுள்ள வித்து. அல்லேலூயா. ஆனா இந்த அழிவுள்ள வித்திலிருந்து அழியாத வித்தாக இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க மறுபடியும் யாரா இருக்கிறீங்க? குழந்தையா இருக்கிறீங்க. உங்களுக்கு 80 வயசு இருந்தாலும் நீ குழந்தை தான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில். ஒரு 80 வயசுல ஒரு அம்மா ஞானஸ்நானம் எடுக்குது. அவங்களுக்கு என்ன வயசு? உலக பிரகாரம் அவங்களுக்கு 80 வயசு. ஆனா அவங்க யாருமா பிறந்த குழந்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால உங்க வயசை சொல்ல, பரலோகத்துக்கு நீ குழந்தை, பரலோகத்துக்கு நீ குழந்தை. ஏனென்றால் பரலோகத்தின் வித்து, பரலோகத்தின் வார்த்தை உனக்குள்ள வந்திருக்கிறது. இன்னைக்கு குழந்தை ஞானஸ்நானம் இருந்துச்சுன்னா நீ பரலோகத்தின் வித்து அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு செய்தியை கேட்டேன். குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு 1 மாசம் போய் பயிற்சி எடுக்கிறான். எதுக்கு? கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்க. ஆனா பரலோகத்துக்கு நீ பிள்ளையா போறதுக்கு, நீ ஞானஸ்நான ஆலோசனை கேட்கறதுக்கு அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்ற. அல்லேலூயா. குழந்தை ஞானஸ்நானம் பரலோகத்துக்கு ஈடுபடாது. ஆனால் நீ பரலோகத்துக்கு பிள்ளையா மாறணும்னா நீ என்ன பண்ண? புத்தி தெளிந்து, அல்லேலூயா, நன்மை தீமை அறிந்து இயேசுவோட நீ உடன்படிக்கை பண்ண. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஞானஸ்நானத்துக்கு பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்ன கேட்கணும்? ஆலோசனை கேட்கணும். நல்ல ஆலோசனையை கேட்டு நீ ஆண்டவருக்குள்ள இருந்தினா கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்குள்ள நீ சுதந்தரித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும்
தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று போனோமானால் தண்டனைக்கு எப்படி கவனிங்க, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு கவனிங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது வெள்ளி அல்ல, பொண்ணு இல்ல, பெரிய ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு இருக்கிற கால் சவர நகையை கொண்டு அரசகர நகைக்காக கொஞ்சம் பணத்துக்காக நீ கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை உனக்கு கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ரட்சிப்பு தெரியுமா? இஸ்ரவேல் ஜன எகிப்திலே கொண்டு வந்து என்ன பண்ணாரு? அந்த சமுத்திரத்தை ரெண்டா கலந்தார். அல்லேலூயா. அவர்கள் ஜலத்தினாலும் என்ன பண்ணாரு? அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுத்தார். ஏன் தெரியுமா? அந்த ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு கடலை பிரிக்கிறது பெருசு இல்லைங்க, உனக்குள்ள ரட்சிப்பு இருக்கிறது தான் பெருசு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில உன் வேலை விஷயம் நீ பெருசு சொல்ற, ஆண்டவர் சொல்றாரு உன் வேலையை காட்டில உனக்குள்ள ரட்சிப்பு பெருசு. அல்லேலூயா. உனக்கு கொடுக்கிற சம்பளத்தை காட்டிலும் பணத்தை காட்டிலும் அது கொடுக்காத சமாதானத்தை இயேசு உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இயேசு உனக்கு உள்ள வந்துட்டாருன்னா நீ எதிர்பார்க்கிற மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நீ கொஞ்சத்தை பார்த்து என்ன பண்ற? ஐயோ எனக்கு இது கிடைக்கலையே, இதுல வேதனை பண்ற. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் அநேகத்துல உண்மை அதிகாரியா வைப்பார். நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க? கொஞ்சத்துக்காக ஆண்டவரை விட்டு என்ன பண்றாங்க? தூரம் போகிறான். சொல்றேன், அந்த கொஞ்சத்தை காட்டிலும் ஆண்டவரனு கூட நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இயேசு உனக்குள்ள வந்துட்டாருன்னா நீ பெரிய தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளப்படுவா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தேசத்துல ஒரு பாதுகாப்பு இல்ல, ஆனால் அவனை என்ன பண்றாங்க? ஒரு செய்யற குற்றவாளி என்ன பண்றாங்க? சிறையில போடுறாங்க. சிறையில இருக்கிறவங்க கூட என்ன பண்றா? சுகமா இருக்கிறான். ஆனா இங்கு வருகிற தண்டனைக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தண்டனையில ஒருவனும் ஜாமீன் நிற்கவே முடியாது. அல்லேலூயா. இயேசு உனக்கு ஜாமீன்ல இப்ப இருக்கிறார், வழக்கறிஞரா இருக்கிறாரு. எவ்வளவு பாவம் இருந்தாலும் உன்னை மன்னித்து சபையில சேர்த்துக் கொள்றாரு. ஆனா இயேசு நீதிபதியா வந்துட்டா உனக்காக வழக்காட முடியாது. இன்னைக்கு என்ன பண்றோம்? உனக்காக ஆண்டவர் பேசிக்கிறார், வாமா வந்துரு 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 வந்துரு. நம்ம என்ன பண்றோம்? இப்படியே என்ன பண்றோம்? வந்துடுறேன் இல்ல, இது பெரிய ரட்சிப்பு. சத்துருவை பெரிய தண்டனைக்கு கொண்டு போகும்படி வகை தேடி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. 2025ல நீ சுகத்தோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. எத்தனை வியாதி, எத்தனை ஆபத்து. பிரதர் ஹரி பிரதர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். அவங்க வைஃப் சொன்னாங்க, ஐயா இதே போல ஒரு விபத்துல விழுந்து ஒரு வாலிபன் வந்தான், அவன் அடிபட்டு சில நிமிஷத்துல மரித்து போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். பக்கத்துல தான் போட்டான், மரிச்சுட்டாங்களாம். ஆனா கர்த்தர் எங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன் மேல இறங்க வச்சிருக்கிறார், உன் பிள்ளைகள் மேல இறங்க வச்சிருக்கிறார். நீ ஆராதிக்கிற நீ தேவனுடைய பிள்ளைன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் எந்த மரணமும் உன்னை ஆண்டவருடைய அனுமதி இல்லாம உன்னை தொட முடியாது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ பேர் மரண ஓலங்கள் நியூஸ் போட்டாலே தெரியுது. ஆனா கர்த்தர் உன்னை சுகத்தோட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல ஒரு 3 காரியங்களை பார்க்கலாம். முதல் காரியம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் உலகத்துக்கு ஏற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். கவனிங்கள், உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் கர்த்தர் மேல இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள் எப்படி இருக்கணும்னா என்ன பண்ணிருக்கணும்? உங்கள் விசுவாசமும் நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மரித்தோரிலிருந்து அவரை எழுப்பினார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எப்படி இயேசு மரித்தோரில் இருந்தார்னா ஒரு மரண கட்டு கட்டப்பட்டு இருந்தது. இன்னைக்கு அநேகருக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமான ஒரு மரண போராட்டம் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா உங்க விசுவாச நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தா கர்த்தர் அந்த மரண போராட்டத்திலிருந்து அவர் விடுதலையாக்க வல்லவர். நீ மனுஷன் மேல, மருத்துவர் மேல,
ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கைய மனுஷன் மேல வச்சுன்னா அந்த மரண போராட்டத்தில் ஆண்டவர் விடுதலையாக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் இயேசு வாழ்ந்த நாட்கள பிதாவு மேல என்ன இருந்த நம்பிக்கையா இருந்தாரு. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் உபாதி கட்டை யார் அவிழ்த்தார்? தேவன் அவிழ்த்தார் பாருங்க. அல்லேலூயா. அவர் எழுப்பி மரணத்தினால் அவர் கட்டப்பட்டு இருக்க கூடாது இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு எப்படிப்பட்ட கட்டு உனக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம், அந்த கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய தேவன் நம்மளுடைய தேவனா இருக்கிறார். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். எந்த மந்திரமோ எந்த பில்லி சூனியமோ உன்னை தொடுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு சந்தோஷத்தோட சிலுவையில் என்ன பண்ணாரு? தன் ஜீவனை விட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க சேவகர்கள் முத்திரை போடுறான் பாருங்க, அனுமதி கேட்டு முத்திரை போடுறான். எல்லாம் முத்திரையை உடைத்து கர்த்தர் வெளியே வந்தார். உன்னை யாரும் இரும்பு கதவை பூட்ட முடியாது. அல்லேலூயா. என் ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறார், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறார். அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற உன்னை அவர் விடுவித்து கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப உங்க விசுவாசம் யார் மேல இருக்கணும்? உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்க வேண்டும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய். நம்பிக்கை எப்படி வைக்கிறார்னா இம்மைக்காக மாத்திரம். அல்லேலூயா. தன் தேவைக்கு மாத்திரம் ஆண்டவர் நம்பிக்கை வைக்கிறாங்க. உன் நிலைமை பரிதபிக்கப்படத்தக்கதா இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் நம்பிக்கை எப்படி இருக்கணும்? ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடியவரே இருக்கணும். அல்லேலூயா. உன் தேவைக்கு மாத்திரம் நீ ஆண்டவரை நம்பி இருக்க கூடாது. எந்த சூழ்நிலையும் என் தேவை சந்திக்கப்படாவிட்டாலும் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். அல்லேலூயா. நீ அப்படி நம்பிக்கை வச்சு பாரு, கர்த்தர் உன் தேவைகளை சந்திக்க அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஒரு மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கை கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் உன் தேவைகளை அறிந்திருக்கிறார், உன் சூழ்நிலை அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன கொடுக்கணும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ உன் தேவைக்கு, இந்த சூழ்நிலைக்கு, இந்த வாரத்துக்கு, இந்த நாளுக்கு மாத்திரம் நம்பிக்கை வைக்காத. அல்லேலூயா. அவர் ஒரு எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்கள் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகி கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. கவனிங்கள், ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்பாயமானால் அவரிடத்துல என்னவா இருப்போமா? பங்குள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. நீ ஆரம்பத்தில் கொண்ட இந்த உறுதியில கடைசி வரைக்கும் நீ இருந்தினா, அந்த நம்பிக்கையில இருந்தினா ஆண்டவரிடத்துல உனக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலை ஆண்டவர் விட்டு போயிடாத. எந்த சூழ்நிலையிலும் நெருக்கத்துல ஆண்டவர் விட்டு விலகிடாத. உன்னை கரம் பிடித்தவர் கடைசி வரைக்கும் அவர் கரத்தை பிடித்து நடத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் பாதியில உன்னை விடுகிற தேவன் அல்ல. உன்னை சமுத்திரத்தின் ஆழத்துல வெட்டாந்திரையில உன் கரத்தை பிடித்து அவர் உன்னை நடத்தி கொண்டு உன்னை நடத்த வல்லமை உள்ளவராய். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா? இம்மைக்காக மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மார்க் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் இளங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்கள், நீங்கள் ஆண்டவர் மேல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்க நம்பிக்கையா இருந்தீங்கன்னா இந்த இம்மையில கர்த்தர் 100% கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். மறுமையில கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா.
இன்னைக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு ஆண்டவர்ல பாருங்க, ஆரம்பத்துல இருந்து நீ வந்தினா உன்னுடைய வருமானத்துல ஒன்றும் குறைபட்டு போவதில்லை. ஈசாக்கும் ரெபெக்காலும் பஞ்ச தேசத்துல கர்த்தர் என்ன பண்ணாரு? 100 மடங்கு கர்த்தர் அறுவடை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்துல எவ்வளவு பொருளாதார தட்டுப்பாடு இருக்கலாம், ஆனா கர்த்தர் மேல நீ நம்பிக்கை இருந்தினா கர்த்தர் உன் வருமானத்தை ஆசீர்வதிப்பார், உன் தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனுஷன் மேல் வைக்கிற நம்பிக்கை என்னவா இருக்குது? விருதாவா இருக்கிறது. ஆனா கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை உள்ள மனுஷன் பாக்கியவானா இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவனும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? தண்ணீரில் நாட்டப்பட்டவனும் கால்வாயில் ஓரமாக தன் வேர் விடுகிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில என்ன இருக்குதுன்னா, அவன் வருத்தத்துக்கு தப்பாமல் அவன் கனி கொடுக்கிற மரத்தை போல இருக்கிறான். அவனுடைய இலைகள் பச்சையா இருக்கிறது. அல்லேலூயா. அவன் காற்றையும் பார்க்கவில்லை, மழையும் பார்க்கவில்லை. கர்த்தர் வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்புகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீ நம்பிக்கொண்டிருந்தீனா கர்த்தர் உன் வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்பவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவை பார்க்கிறோம். அங்க பாருங்க, அசீரியா ராஜா அங்கே அவன் எழும்பி வருகிறான். இவன் ராஜ்யத்துக்கு விரோதமா எழும்பி வருகிறான். அவன் எப்படி இருக்கிறான்னா, கர்த்தர் மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறான். வாசிங்கள் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். அவன் இஸ்ரவேலில் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். அவன் ஒரு பெரிய ராஜாங்க, அவன் எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவன் ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கையில அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் ஒரு ராஜா இல்லையா? அல்லேலூயா. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கலை. அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான சபையே, நீ கர்த்தரை விட்டு பின்வாங்க கூடாது. உன் வாழ்க்கையில பின்மாற்ற ஜீவி இருக்க கூடாது. நீ முன்வைத்த காலை என்ன பண்ணணும்? பின்னாடி வைக்க கூடாது. அல்லேலூயா. அவன் பாருங்க, அவன் மோசே கற்பித்த எல்லா கற்பனைகளின்படி நடந்தான். அல்லேலூயா. ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற ராஜா அவன் எப்படி இருந்தானா? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தான். வேதம் சொல்றது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தா அவன் காரியங்கள்லாம் அனுகூலமாய் மாற்றினான். நீ இப்போ காரியெல்லாம் வாய்க்கப்படணும்னா நீ கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கையில எப்படி இருக்கணும்னா, வேதம் சொல்றது, எசேக்கியா ராஜாவை போல ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கையில, உன் ஜீவியத்துல, உன் அந்தரங்க வாழ்க்கையில நீ என்ன பண்ணக்கூடாது? இயேசுவை துக்கப்படுத்த கூடாது. அல்லேலூயா. இயேசுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. ஆனா எசேக்கியா ராஜா பாருங்க, அவனுக்கு நெருக்கம் வந்தது. ஆனா சொன்னான், கர்த்தர் யுத்தம் பண்ணுவாருப்பா, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உன் வாயின் அந்த வார்த்தையை எதிர்பார்த்து நிற்கிறார். நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாயா, இல்ல தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாயா? எசேக்கியா ராஜா பாத்தீங்கன்னா, அவன் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தான். கர்த்தர் அவன் வீட்டில உண்டான மரணத்தை கர்த்தர் மாற்றி அவன் வீட்டில கர்த்தர் ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை பாருங்களா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22. இல்ல, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதரர் சிநேகமுள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, உண்மையான சபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் சபையில சொல்லுகிற காரியங்களை சபையில இருக்கிற விசுவாசிகளை கீழ்ப்படுகிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, பலியை பார்க்கிலும் உத்தமம். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் ரொம்ப உத்தமம். வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5:19 சொல்லுது, அன்றைய ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியானாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள், ஒருவருடைய கீழ்ப்படியதினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல நீங்க ஒருத்தர் நீங்க கீழ்ப்படிந்தீங்கன்னா நீங்க யார மாறீங்க? நீதிமானாக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்க ஒருத்தர் கீழ்ப்படியலன்னா உன் சந்ததி யாரா மாறுது? பாவத்தின் பின்னாடி போகுது. அல்லேலூயா. இன்னைக்கு உன் குடும்பத்தை பின்னாடி திரும்பி பாருங்க, உன் சந்ததி நீதிமான் சந்ததியா இருக்கிறதா? அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிந்தனா கர்த்தர் உங்க ஒரு நபரால உன் குடும்பம் எல்லாம் நீதிமானாக்கப்படும். அல்லேலூயா. நீ ஒருத்தர் கடினமா இருந்துச்சுன்னா உன் சந்ததி, உன் பிள்ளைகள் பாவத்துக்குள்ளாக்கப்படுவார்கள். ஒரு ஆதாம் அவன் என்ன பண்ண, கீழ்ப்படியாம போனதுனால அந்த பழைய ஏற்பாடு முழுவதும் பாவம் ஆண்டு கொண்டது. அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியவில்லை. அங்கே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 3:15 உன் வித்துக்கு அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குது. அந்த பகை என்ன பண்ணுது? தொடர்ந்து வருது. ஆனா புதிய ஏற்பாட்டுல அந்த பகை இயேசு சிலுவையில உடைக்கிறார். அல்லேலூயா. தெரியுங்களா? அவர் ஒருவர் கீழ்ப்படிந்தார். நீங்க சபையே, நீங்க ஆண்டவரோட கொடுக்கிற உங்க சத்திய ஆவியினாலே சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சங்கீதம் 37:25 சொல்லுது, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நீங்க கடந்து போனாலும் உன் சந்ததியை கர்த்தர் அப்பத்துக்கு இறங்கி அலைந்து திரிவதில்லை என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உன் நீதி உள்ள வாழ்க்கையை பார்க்கிறாரு, உன் பயம் உள்ள ஒரு வாழ்க்கை பார்க்கிறாரு. நீ சொத்து வைக்கிறியோ வீட்டை வச்சுட்டு போறியோ அது முக்கியம் இல்ல. நீ வச்சுட்டு போற நீதி, வச்சுட்டு போறவ அந்த நீதி உன் பிள்ளைகளுக்கு தலைமுறை. அல்லேலூயா. நீ வச்சுட்டு போற கீழ்ப்படிச்சிட்டு போறவ அங்க பாத்தீங்கன்னா உன் சந்ததியை கர்த்தர் அவர் நினைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் மரித்த பின்பு கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிதான். போனா போயிட்டார், உட்கார்னா உட்கார்ந்தார். நீங்க சபையில ஆண்டவர் கொடுக்கிறவங்க வார்த்தை உன்னோட வரும்போது கொஞ்சம் நீ கடினப்படுத்தாம அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தனா கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியாக உன்னை கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பேதுரு சொல்றான், நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாக. நீங்க எப்படிப்பட்ட சகோதர சிநேகங்களா இருக்கணும் தெரியுங்களா? மாயமற்றவர்களாக. உலகம் உனக்குள்ள வரக்கூடாது. உலகம், யாக்கோபு 4:4 சொல்லுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான உலகத்தின் ஆசை உனக்குள்ள வரக்கூடாது. நீ யார் தெரியுமா? நீங்க யாரு? 2 கொரிந்தியர் 6:14 சொல்லுது, நீ தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? உலகத்தின் பேச உனக்குள்ள வரக்கூடாது. உலகத்தின் அலங்கரிப்பு உனக்குள்ள வரக்கூடாது. உன்னை பார்க்கும் போது சொன்ன நீ தேவனுடைய மகன். உன்னை பார்க்கும் போது சொன்ன நீ தேவனுடைய மகன். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துக்கு தியேட்டருக்கு போகிறான் படம் பார்க்க. எப்படி போறான்? பைபிள் எத்தனை போறான்? கை வீசுன்னு போறான். ஆனா சர்ச்சுக்கு வரும்போது நீ எப்படி வரணும்? உன் கையில என்ன இருக்கணும்? அப்ப அது பைபிளை பார்த்தா அவன் என்ன நினைப்பான்? ஆலயத்துக்கு போறான். அல்லேலூயா. உன் கையில ஒரு அடையாளம் வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வரணும். இந்த வேதத்தை நீ சுமந்தா கர்த்தர் உன்னை சுமப்பார். அல்லேலூயா. நீ தேவனுடைய ஆலயம். உன் முகத்தை பார்க்கும் போது தேவ சாயல் இருக்கணும். இந்த உலகத்தின் அலங்கரிப்பு இருக்கக்கூடாது. இந்த உலகத்தின் ஆடம்பரம் உனக்குள்ள இருக்கக்கூடாது. வஸ்திரங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை பார்க்கும் போதே சொல்லணும், சிஸ்டர் எனக்கா ஜெபம் பண்ணு, சிஸ்டர் பிரதர் எனக்கா ஜெபம் பண்ணு பிரதர். ஏன்னா அவர் முகத்தின் ஒளியை உன் முகத்துல பிரகாசிக்க வைக்கிறார். அல்லேலூயா. உன் முகம் பிரகாசிக்கணும். நீ தேவ சமூகத்துல நிக்கணும். ஆண்டவர் பார்க்கும்போது உன் முகத்தை கர்த்தர் மோசே மலையிலிருந்து இறங்கும் போது அவன் முகம் எல்லாம் பார்க்க முடியலையாங்க. அல்லேலூயா. உன் முகத்தை பார்க்க தேடணும். சிஸ்டர் பிரதர் எங்க வீட்டுக்கு வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. எலிசாவிடத்துல கர்த்தர் வார்த்தை இருக்கிறது. ராஜாவிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இல்ல, எலிசாவிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. தேசத்துல பஞ்சம் இருந்தது. ஆனா எலிசா சொன்னா, நாளைக்கு இந்த நேரத்துல அல்லேலூயா ஒரு மரக்கால் ஒரு வார் கோதுமை இந்த விலைக்கு விற்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தை சொல்லும் அது எப்படிப்பட்ட வியாதி அந்த சுகமாக்கும். அல்லேலூயா. வார்த்தை சொல்லும் அது எப்படிப்பட்ட கடனா இருந்தாலும் கர்த்தர் அந்த கடனை அடைக்க உதவி செய்யும். வார்த்தை சொல்லும் நீ புறப்பட்டு போ, உன் வேதனை நீங்கி சுகமா இருப்பாய். அல்லேலூயா.
வார்த்தை வல்லமை உள்ளதுங்க. இயேசு வல்லமை உள்ளவர். நீ போன்னு சொன்னா போயிட்டாங்க, சுகம் நடக்கும். அல்லேலூயா. நீங்க சாதாரண தேவனை ஆராதிக்க வரல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கு. நீ ஆண்டவருடைய ஆலயம். அல்லேலூயா. உன் முகம், உன்னுடைய நட, உன் சரீரம் கர்த்தருடைய ஆலயம். அல்லேலூயா. 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 உன்னை பார்க்கும் போதே என்ன சொல்லணும்? நீ தேவனுடைய ஆலயத்துல என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். ஆலயத்துல தூங்க கூடாது. அல்லேலூயா. தூங்குறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேரு இல்ல, அவர் ஒரு அறியாம சொன்னார். ஆனா நிறைய பேர் உட்கார்ந்து என்ன பண்ண கூடாது? தூங்க கூடாது. தூக்கத்தின் ஆவி என்ன பண்ணணும்? வீட்டுல வரும்போது கட்டிட்டு வரணும். இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தை கேட்கும் போது அசதிகள், பலவீனம். ஆண்டவர் உனக்காக அப்பத்தை எடுத்துட்டு வர்றார், மேஜையில வச்சிருக்கிறாரு. நீ மேஜையில இருக்கிற அப்பத்தை சாப்பிட்டா கர்த்தர் உனக்கு சுகத்தை தர்றார், உனக்கு ஒரு விடுதலை தர்றார். நீ அந்த மேஜையில இருக்கிற அப்பத்தை தவற விட்டீனா அடுத்தவர்களுக்கு அந்த அப்பம் போகுது. ஐயோ, ஏசா பாத்தீங்கன்னா அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்துட்டு அவன் தலையில மாறலாச்சு அழுகுறான். அல்லேலூயா. உனக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை விட்டு போடுறாங்க. அந்த ஆசீர்வாதத்தை தாமதித்து வந்து விட்டு போடுறாங்க. மேஜையில வரும்போது அந்த அப்பத்துக்காக என்ன பண்ணு? ஆசையோடு இரு. அந்த வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கும். நான் சொல்லுவேன், இந்த வார்த்தை அந்த வார்த்தையை ஆசீர்வதிக்க போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயமாய் இருப்பாய். தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்குள்ள இருக்கும். 2 பேதுரு 1:7 சொல்லுகிறது. 2 பேதுரு 1:7 தேவ பக்தியோடு சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அல்லேலூயா. உனக்குள்ள தெய்வ பயம் இருக்கணும். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிற உனக்குள்ள என்ன இருக்கணும்? தெய்வ பயம் இருக்கணும். அப்போ நீ சகோதர சிநேகத்தை என்ன பண்ணுவ? கூட்டுவ. அன்பு குறையாதுங்க, அன்பே பெரியதுங்க. இன்னைக்கு சகோதர சிநேகம் உனக்குள்ள இருக்கணும். சகோதர சிநேகத்தை எந்த சூழ்நிலையும் விட்டுறாத. ஒருவருக்கொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தெய்வ பயத்தோடு இப்படிப்பட்ட ஐக்கியத்தை என்ன பண்ணு? பலப்படுத்திக்கோ. அல்லேலூயா. இந்த ஃபெலோஷிப்பை காத்துக்கொள்ளு. இந்த ஐக்கியத்தை நீ காத்துக்கொள்ளினா ஆண்டவர் உன் அன்பினால நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள் அன்பு குறைஞ்சிச்சுங்க. அல்லேலூயா. நான் சொன்ன, நீ தெய்வ பயத்தோட இருந்தீனா இந்த அன்பு உனக்குள்ள கூட்டப்படும். நீ தனித்தால அந்த சத்துரு என்ன பண்ணுவான்? 10 பேர் போனா சிங்கம் உன்னை தொடாது. ஆனா ஒரு நபரா நீ போனீனா சிங்கம் என்ன பண்ணிடும்? உன்னை பீறி போட்டுடும். அல்லேலூயா. அல்லேலூயா. எவர்களை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிற சத்துரு உன்னை விழுங்காதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. உன் ஜெபம் ஒரு ஆள் போதாது. அனலா இருக்கிறோடு, ஆவியில் அனலா இருக்கிறோடு இணைஞ்சுக்கோ. அல்லேலூயா. திங்கட்கிழமை ஜெபம், செவ்வாய்க்கிழமை ஜெபம், ஒவ்வொரு ஜெபம் நடக்கிறது. வீட்டில இருந்து வெறுமையா இருக்காத. உன் ஆவி அனலாக்கி கொண்டு, உன் ஆவி அனலாக்கி கொண்டு. நீ அனலுமின்றி குளிருமின்றி இருக்காத. உனக்கு ஆபத்து. இன்னைக்கு ஆண்டவரோட திட்டம் தெரியுமா பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்ற நீங்கள் மாயமற்ற ஸ்நேக, சகோதர ஸ்நேகம் உள்ளவளா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப மாயமற்ற காரியம் உனக்குள்ள வராம இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படின. 2 கொரிந்தியர் 4:2 வாசிங்க. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனால தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. இங்க பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார், இந்த சத்தியம் என்ன செய்யுமா? வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுக்குமா. அல்லேலூயா. தந்திரமா நடக்காதான். தேவ வசனத்தை புரட்டா. சத்தியம் உனக்குள்ள இருக்குன்னா அந்தரங்க காரியத்திலிருந்து ஆண்டவருக்கு விடுதலை தருவார். நீ தந்திரமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ மாட்ட, வெளியரங்கமான வாழ்க்கை வாழ்வ. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வ. சத்தியம் என்ன செய்ய தெரியுமா? அந்தரங்க காரியத்தை உன்னை விட்டு எடுத்து, அல்லேலூயா, தந்திரமானதை நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமல் இந்த சத்தியம் உனக்கு வெளிப்படுத்தி உன்னை உத்தமனாக விளங்க செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா.
வேதம் சொல்றது உத்தமன் எப்படி இருக்கிறானா? பத்திரமாய் நடக்கிறான். அல்லேலூயா. இயேசு 12 வயசுல எப்படி நடந்தாரு? இயேசு எப்படி 12 வயசுல நடந்தாரு? லூக்கா 2ஆம் அதிகாரம் 49 வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? பிதாவுக்கு அடுத்தவர்களில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். அறியீர்களா? அல்லேலூயா. இங்க இயேசு 12 வயசுல சொல்றாரு, ஏன் என்னை தேடினீர்கள்? விளையாட்டு இடத்துல தேடினீங்களா? இல்ல ரோட்ல தேடினீங்களா? நான் தேவனுக்கு பிதாவுக்கு அடுத்த வேலைகளை செய்யக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் 51 வசனம் வாசிங்க. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரை சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டார். அன்பான வாலிப பிள்ளையே, அன்பான சபையே, இயேசு பார்த்தீங்கன்னா அவர் நாசரேத்துக்கு போய் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறார்கள். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு இன்னைக்கு கீழ்ப்படியாத ஆவிகள் தேசத்திலே அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு 12 வயசுல நாசரேத்துக்கு போய் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிறது உனக்கு கஷ்டமா இருக்குதா? நான் சொல்றேன், நீ கீழ்ப்படிந்தனா கர்த்தர் உண்மையோட ஆசீர்வாதத்தை வர பண்ணவராய் இருக்கிறார். நீங்க 52ஆம் வசனம் வாசிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சீனா ஞானத்தை தேடி நீ போக வேணாம், கூகுளை தேடி நீ போக வேணாம். கர்த்தர் ஞானத்தை உன்னை தேடி அனுப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானமும் அறிவும் தேவனிடத்துல இருக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோம். ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதல் நாவி பிள்ளைகளுக்கு உண்டாகணும், பெற்றோருக்கு உண்டாகணும். அல்லேலூயா. விசுவாசிக்கு உண்டாகணும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், ஏன் என்ன தேடுற? நான் பிதாவுக்கு அடுத்தவைகள் செய்யக்கூடாதா? அல்லேலூயா. அவர் 12 வயசுல அவர் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. இங்கே கலாத்தியர் சபைக்கு பவுல் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சபை தெரியுங்களா? வாசிங்கள் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 4:15. அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாய் இருக்கிறேன். எப்படிப்பட்ட சபை தெரியுங்களா? எப்படிப்பட்ட சபை? கண்ணை பிடுங்கி கொடுக்கிற சபை. அல்லேலூயா. அவ்வளவு ஆண்டவர் மேல உயிர் வச்ச சபை, கண்ணை பிடுங்கி கொடுக்கிற, உயிரே கொடுக்கிற சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த சபை எப்படின்னா நல்லா ஓடிச்சு. நீங்க வாசிங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இதுக்கு முன்னாடி நல்லா ஓடி வந்தீங்க, எல்லா பிரேயருக்கு ஓடி வந்தீங்க, ஊழியத்துக்கு ஓடி வந்தீங்க, உன்னை தடை செய்தவன் யார்? உயிரை கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தீங்க, நல்ல ஆண்டவருக்காக ஜீவனை கொடுத்துட்டு ஆயத்தமா இருந்தீங்க, உன்னை தடை செய்தவன் யார்? உன்னை மயக்கினது எந்த சத்தியம்? உன்னை மயக்கியது கண்ணை பிடுங்கி கொடுக்கிறதுக்கும் ஜீவனை கொடுக்கிறதுக்கும் நீ துணிந்து நின்னிய. இப்ப இந்த கடைசி நாட்கள்ல நீ ஏன் தடுமாறி கொண்டிருக்கிற? யார் உன்னை மயக்கினது? அல்லேலூயா. பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சபை தெரியுங்களா? ஜீவனையே கொடுத்து ஆயத்தமா இருந்த சபை. இரவு பகல் ஓடின சபை. இன்னைக்கு ஓடின கூட்டம் தடையா நின்னு இருக்குது. அல்லேலூயா. நீங்க 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்ட சபை. அல்லேலூயா. இயேசுவை முகமுகமாய் தரிசித்த சபை. இப்ப என்ன சொல்ல? இந்த சபை என்ன பண்ணுது? சத்தியத்துக்கு விட்டு கீழ்ப்படியாம போகுது. நான் சொல்லுவேன், கீழ்ப்படிறது ரொம்ப முக்கியம். நீ ஊழியம் செய்யலாம், ஆண்டவரை தேடலாம், ஆனா அதிலையும் சத்துரு உன்னை மயக்காதபடிக்கு நீ முன் வைத்த கால பின் வைக்காத, நீ தொடர்ந்து ஓடு. அல்லேலூயா. இயேசு சிலுவையின் மரணம் பரியந்தம் அவர் சிலுவையில் என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. ஆவியினாலே நீ நடத்தப்படுவினால் நீ தேவனுடைய புத்திரராய் இருப்பாய். நீங்க ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரா? அந்நிய பாஷை பேசுகிறாயா? அந்நிய பாஷை பேசுகிறாயா?
இல்ல ஆரம்பத்தில் இருக்கிற அந்த பாஷையிலே இருக்கிறியா? வேதம் சொல்றது இந்த கலாத்தியர் பாத்தீங்கன்னா இந்த 1ஆம் அதிகாரம் பாருங்க, 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலேயே முடிவு பெற போகிறீர்களோ? நல்ல ஆவியில் அனலா இருந்த ஒரு சபை, நல்ல அந்நிய பாஷை பேசி உற்சாகமா இருந்த சபை இப்ப எப்படி இது மங்கி எரியுது. அல்லேலூயா, மங்கி எரியுது. முன்னாடி இருந்த அந்த அனல் குறைஞ்சிச்சு. இப்ப என்னாச்சு? தேவையில்லாத கதை பேச ஆரம்பிச்சிச்சு, தேவையில்லாத சம்பாஷணை. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் உன்னோட திட்டம் தெரியுமா பேசிட்டு இருக்கிறார். உனக்குள்ள முன்னாடி இருந்த அனல் இப்ப இருக்குதா? வாலிப பிள்ளைகளே, அன்பான சகோதரி, அன்பான சகோதரனே, நீ ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறாயா? இந்த மாயமற்ற உலகத்துக்கு நீ பிரிக்கப்பட்ட ஜீவியம் வாழ்கிறாயா? இல்ல 6 நாள் இந்த உலகத்தோடு கூட இணைந்து உன் ஆவியை நீ கெடுத்துக் கொண்டிருக்கிறாயா? நீங்க ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை முறை கர்த்தர் உன்னிடத்துல பேசும்போது நீ கீழ்ப்படியாம இருக்கிற. ஆனால் ஒருவேளை இது கடைசியான வார்த்தையா இருக்கலாம். ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீ, தன்னை பிடிக்கி கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்த நீ, இயேசுவை சிலுவையில முகமுகமா பார்த்த நீ, இப்ப ஏன் உன்னை தடை செய்தது யார்? ஏன் உன் ஓட்டம் நின்னு இருக்குது? அல்லேலூயா. ஏன் உன் வீட்டுல இருக்கிற ஜெபம் குறைஞ்சிருக்குது? ஏன் உன்னால சபைக்கு கூடி வந்து உன்னால ஜெபிக்க முடியல? பல காரணங்கள் சொல்லி நிக்காத. பல ஆபத்துக்கள், பல ஆசீர்வாத தடைகளுக்கு நீ இடம் கொடுக்காத. அல்லேலூயா. இயேசு சிலுவை மரண பரியந்தம் அவர் தாழ்த்தினார். அல்லேலூயா. அவர் தாழ்த்தும் போது பிதாவாகிய தேவன் அவர் உயர்த்தினார். நீ மனுஷனை பிரியப்படுத்த வேண்டாம், கர்த்தரை பிரியப்படுத்த. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர், சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற பத்தியா இந்த தேவ சமூகத்துல வந்த பிரயாசம். அல்லேலூயா. 3வது காரியத்தை சொல்லி நான் சுருக்கமாய் முடிக்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய், சுத்த இருதயத்தோடு ஊக்கமாய் அன்பு கூறணும். அல்லேலூயா. எப்படி அன்பு கூறணுமா? சில பேர் எப்படி அன்பு கூறுறாங்க? எப்படி அன்பு கூறுறாங்க? உங்களை நேசிக்கிற சிஸ்டர், பிரதர், உங்களை நேசிக்கிற பிரதர். அல்லேலூயா. ஆனா அவங்க போயிட்ட பிறகு என்ன சொல்றது? இதுவா? அல்லேலூயா. அல்லேலூயா. இதே நேசிக்கிறது, வேற வழி என்ன பண்றது? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பேதுரு சொல்றது, பேதுரு சொல்றார், சுத்த இருதயத்தோடு அன்பு கூறணும். அல்லேலூயா. அன்பு சகலத்தின் தாங்கும். ஊக்கமா அன்பு கூறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18 வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அல்லேலூயா. எப்படி அன்பு கூறணும்? வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறணும். ஆண்டவர் எப்படி அன்பு கூர்ந்தாரு? எப்படி அன்பு கூர்ந்தாரு? பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். அல்லேலூயா. எத்தனை தூதர் அவரை மடங்கினாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னாங்க, நீ போகாத ஆண்டவரே, எல்லாருமே ஆராதிக்கிறாங்க. இல்ல, என் ஜனங்கள், என் பிள்ளைகளை நான் அன்பு கூறணும்னா நான் என்ன செய்யணும்? நான் ரத்தம் சித்தப்படணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வெறும் அன்பு கூற சொல்லுங்க, என்ன பண்ணாரு? கிரியை செஞ்சார். அல்லேலூயா. கிரியை இல்லாத விசுவாசம். அல்லேலூயா. யாக்கோபு ஒன்று சொல்றாரு பாருங்களேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. நான் முடிச்சறேன். யாக்கோபு 2:15. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அல்லேலூயா. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது உன்னிடத்தில் வஸ்திரம் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் வரும்போது என்ன சொல்றது? சமாதானத்தோடு போ, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. உனக்கு இருந்த கொஞ்சம் அப்ப விட்டு குத்தினா கூட சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்பார், சந்தோஷத்தோடு போ, நான் உனக்காக. அல்லேலூயா. இப்படி சொன்னா என்ன ஆகும்? அல்லேலூயா. ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்காம இப்படி அனுப்புறிய. அல்லேலூயா. ஆனா அங்க சொல்றது, சரீரத்துக்கு வேண்டி அவளுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன?
அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாத இருந்தா தன்னிலே தானே செத்ததா இருக்கும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இங்க லூக்கா 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே ஒரு சமாரியன் பிரயாணத்துல வருகிறான். ஒரு மனுஷன் குற்றுயிராக என்ன பண்றான்? ரத்த காயங்களோடு வஸ்திரம் இல்லாத இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வாசிங்க 34ஆம் வசனம் வாசிங்க. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். அல்லேலூயா. கவனிங்கள், அவன் என்ன செய்கிறான் பாருங்க, கிட்ட வந்து அவன் காயங்களை கட்டுறான். முதல் காயத்தை கட்டுறான். சில நேரத்துல காயம் உள்ள இருக்கும், உள்ளே இருக்கும், வெளியே இருக்கும். முதல்ல என்ன செய்யணுமா? காயத்தை கட்டணும். சபை உன் காயங்களை கட்டுகிறதா இருக்கு. காணாமல் போன ஆடு, ஒரு ஆடு ஆண்டவர் தேடுறார். ஏங்க ஒரு ஆடு வரலன்னா என்ன பண்றோம்? போன் அடிக்கிறோம். அல்லேலூயா. எதுக்கு பண்ண தெரியுமா? இந்த ஒரு ஆடு எங்கேயும் சிக்கிக்க கூடாது. இந்த ஒரு ஆடு எங்கேயும் போய் என்ன பண்ண, காயத்தோட குற்றுயிரா போயிடக்கூடாது. மேய்ப்பனோட வேலை. ஆண்டோட திருமையில வந்திருக்கிற உங்களை ஒருத்தர் வரலனாலும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மந்தையில இருக்கணும். மந்தையை விட்டு நீ ஒரு வாரம் விலகிட்டினாலும் சத்துரு என்ன பண்றான்? உன் வஸ்திரத்தை உரிய முடியாது, உன்னை காயப்படுத்தும்படியாக. அன்பான பிள்ளைகளே, அன்பான சபையே, நீ வஸ்திரத்தை இல்லாம இருக்க கூடாது. கர்த்தர் உனக்கு ஒரு ராஜ வஸ்திர, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு நாள் நீ ரோட்ல இருக்க கூடாது. ஒரு நாள் நீ அவமானத்தின் பாதையில போக கூடாதுபடிக்கு நல்ல சமாரியனாக இயேசு உன் கிட்ட வந்து உன் காயங்களை கட்டி, அல்லேலூயா, அவனை சுய வாகனத்தின் மேல் ஏற்றி அவனை சத்திரத்துல பராமரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பராமரிக்கிற ஆண்டவர் இங்க நடுவுல இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை மறந்து போகிற தேவன் அல்ல. ஒருவேளை நீ அறிந்தவர்கள், நீ அன்பு கூர்ந்தவர்கள் உன்னை மறந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னை மறப்பதில்லை. என் உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன் உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். ஒருவேளை உன் வீட்டுல இந்த ஆராதனைக்கு வரும்போது நீ எந்த காரியத்துல உடைக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உன் தேவை நினைத்து புலம்பி இருக்கலாம். ஆனா இந்த ஆண்டவர் உன் காயங்கள் அடி காயத்தை கட்டுகிறார். அல்லேலூயா. நீங்க வாசிங்க 35ஆம் வசனம் வாசிங்க. மறுநாளிலே நான் புறப்படும் பொழுது 2 பணத்தை எடுத்து சத்துவத்தான் கையிலே கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமா ஏதாவது இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன். நான் திரும்பி வரும்போது அது உனக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவளாய் விடு, நான் திரும்பி வருவேன். நான் திரும்பி வந்து நான் உன்னண்டையில வந்து உன்னை நான் அழைத்து கொண்டு போவேன். நீ அனாதை இல்லைங்க, நீ திக்கற்றவ இல்லைங்க. ஆண்டவர் உனக்கு 2 பணத்தை கொடுத்துக்கிறாரு. என்ன பணம் தெரியுமா? என்ன பணம் கொடுத்துக்கிறாரு? புதிய ஏற்பாடு 2 புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இத படிக்க படிக்க கர்த்தர் உனக்கு ஒரு பராமரிப்பு உங்களுக்கு தருவார். உன் தேவைகளை சந்திக்கவா. அல்லேலூயா. நான் திரும்ப வருவேன். நான் உன்னை திரும்ப வந்து என்னிடத்தில் அழைத்து கொண்டு அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள். உனக்கு ஒரு ஓடு வீடு இருக்குது, எனக்கு நிலையான வீடு இல்ல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சொல்றியா? ஆண்டவர் தங்கத்துல உனக்கு ஒரு வீடை கட்டி ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். பரலோகத்தில் அவருடைய கைவேலை இல்லாத நித்திய வீடு இருக்கிறது. அல்லேலூயா. அதெல்லாம் பேருக்கு இல்லங்க, ஆண்டவர் உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பார்க்காத மாளிகை நீ பரலோகத்துல பார்க்கணும். ஒருவேளை நான் பார்க்கலையேன்னு சொல்லி நீ கேட்டு பாரு, ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவா. பரலோகத்தின் மகிமை வெளிப்படுத்துவா. அல்லேலூயா. நீ நாளை தினத்துக்கு கேட்டுக்கிற வருஷம் போயிடுச்சு. அல்லேலூயா. இனிமே நீ கேளு, ஆண்டவரே எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது ஆண்டவர், அந்த வீட்டை காடுங்க ஆண்டவர். அல்லேலூயா. நீ பரலோகத்தை எப்ப பார்க்கிறியோ பரலோகத்தின் தேவன் இம்மையிலும் கர்த்தர் உன்னை 100% ஆசீர்வதிப்பாரா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவ சமூகத்துல ஆமென், ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறணும். அல்லேலூயா. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16 வாசிங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம். சொந்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கு. அல்லேலூயா. நீங்க சொந்தமடையும்படிக்கு ஒருவரில் எப்படி இருக்கணுமா? ஊக்கமா அன்பு கூறணும். அல்லேலூயா. நீ அன்பு கூறு. உன்னை சிநேகிக்கிறவனே நீ சிநேகித்தால் அதனால என்ன பயன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நான் ஊக்கமா உங்களிடத்தில் அன்பு கூறுகிறேன். பக்கத்துல கொடுங்க,
சொல்லுங்க. சில பேர் ரொம்ப அன்பு கூடாத மாதிரி இருக்குது, பக்கத்துல கையை கொடுக்குற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. ஊக்கமான வேண்டுதல் மிகவும் நம்மளுக்காக ஜெபம் பண்ற சொல்லு. நீங்க அடுத்த முறை வந்து கேளுங்க, அடுத்த வாரம் கேளுங்க, ஜெபம் பண்ணீங்களா? அல்லேலூயா. அடுத்த வாரம் கண்டிப்பா கேட்கணும். பாஸ்டர் சொன்னார், ஊக்கமா என்ன பண்ண அன்பு கூர்வ வேண்டுதல் சொன்னீங்க, என் பிரச்சனை ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு நீங்க சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்றேன், ஊக்கமான அன்பு, ஊக்கமான வேண்டுதல் பலன் உள்ளதா இருக்கு. நீ சபைக்கு வந்தா நீ ஊக்கப்படுகிறாய், நீ பலன் அடைகிறாய். நீ வீட்டுல இருந்தா இந்த சந்தோஷம் இருக்குமா, இந்த மகிழ்ச்சி இருக்குமா? ஆனா சபையில ஆண்டவர் என்ன பண்ணா, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும்படி உதவி செய்கிறார். யோவான் 15:1 பேதுரு 4:8 சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவளா இருங்கள். அன்பு திரளான பாவங்களை, அன்பு திரளான பாவங்களை. அல்லேலூயா. அன்பு என்ன செய்யணும்? திரளான பாவங்கள். ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவளா இருங்கள். அல்லேலூயா. நீங்க அன்புள்ளவளா இருந்தீங்கன்னா நீங்கள் 7ஆம் வசனம் வாசிங்க, முடிச்சிடலாம். 7ஆம் வசனம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் முடிவு ஆயத்தமாயிருச்சு, நீ ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இரு. ஒருவரில் ஒருவர் என்ன செய்யணுமா? அன்பு கூறணும். யாரையும் என்ன பண்ணாது இந்த கடைசி நாட்கள்ல அவளை சத்துருவா நினைக்காதீங்க. நீங்க அன்பு கூறுங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகல பாவங்களையும். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Thank you Jesus. கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை எதிர்பார்த்திருக்கிற நாம் கர்த்தருமே விசுவாசமும் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆவியினால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும். வேதங்களோடு இயேசு வரப்போகிறார். மரித்தவர்கள் எழுந்திருக்க போகிறார். உயிரோடு இருக்கிறவர்கள் அவரோடு எதிர்கொண்டு போகிறார். நம்பிக்கை மனுஷன் மேல் இருக்கக்கூடாது, நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். உனக்குள்ள ஒரு ஊக்கமான அன்பு இருக்கணும். ஓ சபா மகதர மகதர நமதர. யார் பேதுரு எழுதுறாருங்க, நிருபத்தில் எழுதுறார் பேதுரு, அழிவுள்ள வித்தினால் அல்ல அழியாத வித்தினால் நீ ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறார். அழியாத வித்தினால் நீ ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறார். இந்த உலகத்தின் வித்து உனக்குள்ள இருக்கக்கூடாது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வார்த்தை வித்து உனக்குள்ள இருக்கணும். வீட்டுக்குள்ள போனா கூட அந்த உலகத்தின் சுவாபம் உனக்குள்ள வரக்கூடாது. பாவத்துக்கு மரித்தவளா இன்னும் பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவின் சாயலை பார்க்கணும். அவர் சாயலும் அவர் ரூபமாய் நமக்கு உண்டாக்கினார். அடிமையின் ரூபம் அல்ல, அவர் அடிமையின் ரூபமாய் மாறி தேவ சாயலாக மாற்றி இருக்கிறாரே. முகத்தை எவ்வளவு அழகாக மாற்றி இருக்கிறாரே. ஏன் தேவனுடைய பிள்ளையா இருக்க மாட்டாயா? தேவனுடைய மகனா இருக்க மாட்டாயா? எங்க போனாலும் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லணும். காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும். கடைசி காலத்தில் ஆயத்தமாய் இருக்கிற இந்த ரட்சிப்புக்காக, இந்த பரலோகத்தின் சுதந்திரத்தை ஆண்டவரே பெற்றுக் கொண்டவர்களாய் காணப்பட இந்த நம்பிக்கையும், ஆண்டவரே நாங்கள் சத்தியத்துக்கு படித்தவர்களாயோ ஊக்கமாய் அன்பு கூறுகளாய் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறார். சபையாரையும் நம்முடைய குடும்பத்தினரையும் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய தயவுள்ள கரமோரோடு இருந்து இந்த வாரம் முழுவதும் நடக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மாற்றம் இருப்பதாக.